ரஜினி கம்ப்ளீட்டாக இது கரெக்டாக வித்ட்ரா பண்ண நான் அவர்கிட்ட சொன்ன ஒரு இதில் ரொம்ப கரெக்டான முடிவு எடுத்தீங்க, தைரியமான முடிவு. ஏன்னு கேட்டார், அவ்வளோ பேரை வந்து எக்ஸ்பெக்டேஷன் ரைஸ் பண்ணிவிட்டு ஃபேன்ஸை பண்ணது ரொம்ப கரெக்டான டைமில் நீங்கள் பண்ணீங்க. ஏன்னா அவர் ஹெல்த்தையும் பாதிக்கும். ஒருவேளை வந்திருந்தா அது இன்னும் மோசமாக தான் இருந்திருக்கும்னு நினைக்கிறீங்களா சார்? நீங்கள் அப்ரிஷியேட் பண்ணியிருக்கீங்க சரியான முடிவுன்ட்டு. வந்திருந்தா அவரோட ஹெல்த்து தான் பாதிச்சிருக்கும், பர்சனலாக இருந்திருக்கும். ஆனால் அவர் வந்து மச் பிகர் தென் விஜய் அவர் எல்லாரோடையும். ஸோ அவங்க வந்து இப்போ கமல்ஹாசனை பொறுத்தவரையிலும் அவர் படிப்பார், கொள்கை இதில் ஒரு மெச்சுவராக ரொம்ப இது இருந்தார், ஒரு டேலண்டட் பொலிட்டிஷியனாக கூட இருந்திருக்கலாம். ஆனால் ஸ்பேஸ் இல்லைல்ல, இவ்வளோ கட்சிகள் இருக்கிறதுனால அந்த ஒரு ஸ்பேஸ் இருந்தால் அந்த மாதிரி இருந்து வளர்க்க முடியும். ஆந்திராவில் 2 கட்சிகள் தான் இது இருக்கும். என்டிஆர் வரும்போது பெரிய ஸ்பேஸ் இருந்தது எதிர்கட்சிகளுக்கு. அன்றைக்கி லெஃப்ட் கட்சி அதை லெஃப்ட் பார்ட்டிஸ் அதை பயன்படுத்த முடியல. ஸோ என்டிஆர் வந்துட்டார் அந்த இதில். இங்கே அந்த மாதிரி இல்லையே. விஜய் வந்து பார்க்கணும். ஆனால் என்னுடைய விமர்சனம் என்னன்னா, ஒரு கொள்கை தெளிவில்லை. எதுக்காக போகிறோன்னு வெறும் ஒரு ஹீரோ வர்ஷிப்பை வச்சு பண்ண முடியாது. எங்கே போகிறார் இப்போ வந்து ஒருவேளை அவருக்கு கணிசமாக எதை கிடைச்சதுன்னா யாரோட சேருவார்? சென்டரில் இந்தியா இதில் போவாரா, இல்லை பிஜேபி இது என்டிஏல போவாரா, இல்லை தனியாக இருப்பாரா? அதெல்லாம் தெளிவில்லை. சும்மா இந்த பாப்புலாரிட்டி, சினிமா பாப்புலாரிட்டி வச்சு எல்லாம் சொல்கிறாங்க, நீங்கள் வந்தால் என்டிஆர் மாதிரி ஆகலாம், எம்ஜிஆர் மாதிரி ஆகலாம் கம்பேர் பண்ணுறாங்க. அது எம்ஜிஆர் ஆனால் ஒரு அரசியல் இதில் வந்தவர் பாத்தில். என்டிஆர் அப்படி இல்லையே, திடீர்னு வந்தது. அதெல்லாம் வச்சு அரசியல் நடத்த முடியாது. ஆனால் அது ஒரு ஃபினாமினன் தான். வெயிட் பண்ணி பார்ப்போம்.